Good morning, வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா, ஒரு யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ முதல்ல உங்கள் யூடியூப் சர்ச்சுக்கு போயிட்டு யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு போங்க. யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் நீங்கள் ஜிமெயில் வந்து டிஃபால்ட்டாக சைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டை காமிக்கும். இல்லாட்டி இங்கே சைன்இன் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் சைன்இன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் அக்கௌண்ட் சேனல் நான் வந்து லாகின் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து டிரெக்டாக காமிக்குது. இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து ஒரு ஒன்று இருக்கு. கூகுள் சர்ச் போனோம்னா டிரெக்டாக நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் யூடியூப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டு டிரெக்டாக இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்கன்னா YouTube/account என்ட்ரு பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு கொண்டு வரும். இந்த பேஜுக்கு கொண்டு வரக்குள்ள சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், அக்கௌண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஜெனரல் டிஃபால்ட் வரக்குள்ள எப்படி ஒரு உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். க்ரியேட் சேனல் ஆப்ஷன் ஒன்று இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த க்ரியேட் சேனல் போனீங்கன்னா உங்களுக்கு நியூ சேனல் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே. ஓகே, ஸோ அதுவும் சொல்லுவோம். இந்த பர்பஸுக்கு தமிழ் நம்ம ஆட்னு க்ரியேட் பண்ணுவோம். சாம்பிள் யூடியூப் சேனல்னால தமிழ் நம்ம ஆட் டைப் பண்ணி க்ரியேட் அமுக்குங்க. ஓகே, அந்த சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். அப்படின்னா அந்த லோகோ, அதுக்கு உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் அபவுட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போகணும். ஓகே, YouTube Studio. Switch account போயிட்டு switch account தமிழ் நோமேடுக்கு போயிட்டு ஓகே, வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோ. அதுதான். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட் உள்ள வந்துட்டு நம்ம தமிழ் நோமேட் க்ளோஸ். இதில் தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டு வந்து செட் பண்ணணும். இப்போ நீங்கள் டிரெக்டாக நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டிரெக்டாக உங்கள் சேனல் விட்டு என்ன கண்ட்ரி சொல்லுவோமே, ஸ்ரீலங்கா. கீவேர்ட்ஸ் எல்லாம் இதை என்ட்ரு பண்ணி என்ன ஆகும். கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தா தான் யாராவது இந்த தமிழ் சாங்ஸ் தமிழ் சர்ச் பண்ணால் உங்கள் சேனல் வந்து அப்பியர் ஆகும் சர்ச் ரிசர்ச்சில். அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் குறைஞ்சது 500 கேரக்டர்ஸ்னால் ஒரு 20 கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, 20 கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து சின்ன ரிசர்ச் பண்ணி நீங்கள் 20 கீவேர்ட்ஸ் கொடுங்க. இல்லாட்டி இன்னும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலில் பாருங்கள். அவங்களோட கீவேர்ட் அப்படியே கால் பண்ணி இல்லை போடலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம் ஃபீச்சர் பிலிட்டி. இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோன் வெரிஃபிகேஷன், வெரிஃபை ஃபோன் நம்பர். அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஷனை கொடுக்கும். உங்கள் ஃபோனை நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குங்க, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் கெட் கோட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கோட் வரும். அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து வெரிஃபை ஆகிடும். யாரும் ஹேக் பண்ணிடலாம். அது ஏதாவது ஒரு அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் டெக்ஸ்ட் மெசேஜ் வச்சு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ரிகவர் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டண்ட். ரைட், இதுதான்
advanced features இது அவசியம் இல்லை இது வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ save, right. Okay, then customize your channel in studio அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. Sorry, இதில் வந்து your channel பிளாக் போயிட்டு appearance, device theme, you can use dark theme, appearance, device theme, use default theme, customize channel, continue. இங்கே மெயின் ஆப்ஷன் இருப்பீங்கன்னா எப்படி வந்தேன்னா ஏன்னா உங்கள் யோர் சேனல் கிளிக் பண்ணுங்கள். யோர் சேனலை கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். அப்படின்னா வந்து அந்த கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். ரொம்ப முக்கியம். இங்கே வந்து உங்கள் லே அவுட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது உங்கள் லோகோஸ் உங்கள் பேக்ரவுண்ட் பேனர் எல்லாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கில் உங்கள் லோகோ அப்லோட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் பேனர் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், கேன்வா தான் யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாங்கிறது முதல்ல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப லேஸு லோகோ டிசைன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கேன்வா அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறோம். கேன்வாங்கன்னா சும்மா கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து கேன்வா டைப் பண்ணுங்கள், என்ன வரும். எனக்கு அக்கௌண்ட் இருக்குனால ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். ஸோ என்ன இருந்தேன்னா கிரியேட் டிசைன் போயிட்டு லோகோ சூஸ் பண்ண நிறைய டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் வருது. லோகோ டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இந்த டியூட்டோரியலுக்காக ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் சாம்பிளாக லோகோ நான் சூஸ் பண்ணுவோம். நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லேஸு தமிழ் நொமேட் போடும். எனக்கு ஸ்லோகன் இருக்குது, அது தேவையில்லையா, அது டிலீட் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி. இப்போ நம்ம லோகோ ரெடி. எவ்வளோ மினிட்ஸாக போடுச்சு, 10 செகண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த பெய்ட் அக்கௌண்ட் ப்ரோ அக்கௌண்ட் என்னோட பெய்ட் அக்கௌண்ட்டால் எனக்கு அன்லிமிட்டட் டவுன்லோட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும் அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ண அந்த ஃபீச்சர் இருக்கும். இல்லை ஃப்ரீ டவுன்லோட்ஸ் நிறைய இருக்கும். அது நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள், PNG டிரெக்டாக டவுன்லோட். ஓகே, அது டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் பேனரை போடணும். அதுக்கும் ரொம்ப சின்ன பேனர் தான். அது யூடியூப் சேனல் ஆர்ட்னு இருக்கு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே டிஃபால்ட் ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அதனால் டேஸு. ஸோ இந்த டியூட்டோரியலுக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்ப்போம். இது ரைட். இப்போ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணலாம். நொமேட். ஓகே, சாம்பிளிங் தானே, பிரச்சனை இல்லை. டவுன்லோட் கம்ப்ரெஸ் கொடுத்தா சம்டைம்ஸ் இல்லை ஃபைல் ரொம்ப பெருசுனா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் ஃபைல் சைஸ் கொஞ்சம் பிக்சல் கவுண்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே, லோகோவும் சரி. வேறு என்ன இருக்குதுல பார்ப்போம். லோகோ, பேனர் இமேஜ், வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்கு நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் மார்க். அதையும் நம்ம செஞ்சுருவோம். இதில் வந்து என்ன பிக்சர் இருந்தீங்கன்னா கஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க சைஸ் 150 to 150. ரொம்ப லேசிங்கன்னா போனீங்கன்னா ஏன்னா இப்படி வாங்க, ஏன்னா ப்ளஸ் சைன் ஒன்று இருக்கும் கீழே, அதில் போய் கிளிக் பண்ணுங்க. கஸ்டம் 150 into 150 கிளிக் பண்ணி கிரியேட் நியூ டிசைன். ரைட், இந்த டைமென்ஷனில் தான் நீங்கள் கிரியேட்டிங் தட். இப்போ அங்கே வந்து நீங்கள் லோகோ போடல, நான் நார்மலாக போடுறதுன்னா சப்ஸ்கிரைப் யூடியூப் சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்குது, போட்டிங்கன்னா சூஸ் பண்ணால் ஆப்ஷன்ஸ் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கும் கேன்வா. அது ரொம்ப லேஸு. டிரெக்டாக நீங்கள் வந்து யாராவது வீடியோ முடியக்குள்ளே லாஸ்ட் 10 செகண்ட்ஸில் அந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டைமிங் இருக்கும். லாஸ்ட் 10 செகண்ட் முடியக்குள்ளே இங்கே சப்ஸ்கிரைப் நான் ஒன்று வரும். நீங்கள் யாரோ கொடுக்கலாம், வேண்டிய மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்கள் சேனலுக்கு நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால் அது மூலியமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் எடுப்போம். ப்ரிப்பேர் ஆகும், லோட் ஆகுது. ரைட், சப்ஸ்கிரைப் சூஸ் பண்ணிட்டுமா. இப்போ டவுன்லோட் இதை வேணால் கம்ப்ரெஸ் பண்ணுங்கள், டேட்டா அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபைல்ஸ் என்ன 150 பிக்சல். ஓகே, நான் 3 எலிமெண்ட்ஸு மெயினாக டவுன்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் யூடியூப் வந்து சேனலில் வந்து ஸ்டக்காக இருந்து இந்த லோகோ எப்படி போடுறது, பேனர் எப்படி போடுறது, வாட்டர் மார்க் எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டாக அப்லோட் லோகோ, அது 98 தான் பிக்சல் கேட்டிருக்காங்க. பார்ப்போம் இது நம்ம அப்லோட் பண்ண முடியுமான்னு. அப்லோட் பண்ணலாம். டன். ரைட், லோகோ அப்லோட் ஆகிடுச்சு. சேனல் பேனர் அது என்ன கிரியேட் பண்ண இது பார்ப்போம். ரைட், அது ஓகே, அது டன். அதுவும் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த வாட்டர் மார்க் இமேஜ் சப்ஸ்கிரைப் இருக்கு. சரி, அதுவும் ஓகே, டன். இது வந்துடுச்சு. இப்போ எங்கன்னா பப்ளிஷ் கிளிக் பண்ணோம். 3 போட்டாச்சு, லோகோ, பேனர், வாட்டர் மார்க். தென் பப்ளிஷ் லோட் ஆகட்டும். ரைட், இப்போ கோ டு சேனல். பார்த்தீங்கன்னா ஓலா எப்படி நீங்கள் போட்ட லோகோ இருக்குங்கண்ணா, நீங்கள் போட்ட பேனரும் இருக்குங்கண்ணா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு நான் வேறு ஒரு டியூட்டோரியல் செய்கிறேன். வீடியோ எப்படி சரியாக SEO பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற இன்னொரு வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து மெயின்லி யூடியூப் சேனலில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, அடிஷ்னல் சேனல் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து எப்படி நீங்கள் இந்த க்ரியேட் பண்ணுறது, பத்தாவது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து டிசைன் பண்ணுறது, எஸ்பெஷலி லோகோ, பேனரும் இன்னொன்று ஃபோட்டோ, அந்த சப்ஸ்கிரைப், அதுவும் நீங்கள் வீடியோ போடக்குள்ள தான் லாஸ்ட்டில் அதை காமிக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணி, இதே சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணி அதில் எப்படி அதை SEO செட் பண்ணி அதில் எப்படி அதை வந்து சரியாக அதை அந்த யூடியூப் சேனலில் சரியாக அந்த வீடியோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அதை கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் முக்கியமானது பார்த்தது வந்து அதுதான் மெயினாக. அப்படி யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் அந்த டிசைன் பண்ணி செய்கிறது தான் உங்களுக்கு காட்டணும் இருந்தேன். ஸோ கேன்வா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட கேன்வாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறந்துடாதீங்க, யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் நான் வீக்லி போட்டு கொண்டு தான் இருக்கேன். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட்ஸில் வைங்க. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது கமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணுமா சேனல் செய்கிறதுக்கு, அஃப்கோர்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது, அது மூலிமா நான் ஒரு கொட்டேஷன் கொடுத்து அதை நான் செஞ்சு தருவேன். வெப்சைட் வேணும் அதை என்ன செஞ்சு தருவேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேணும் அதையும் நான் செஞ்சு தருவேன். ஸோ என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போதைக்கு வணக்கம். தமிழ் டிஜிட்டல்.